அரியலூர் மாவட்டம் வாரணவாசி கிராமத்தில் சிலிண்டர் லாரி வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை உடனடியாக பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணி வழங்கிட கேட்கலாம். பாலசுப்ரமணி வணக்கம். தற்போது வரை அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன? தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களா? காவல்துறையினர் மக்களை பாதுகாப்பாக நிறுத்தியிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா ஒரு சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி திடீர்னு வெடித்த சிதற ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில பார்த்தோம்னா இந்த சிலிண்டர் லாரி திருச்சியில உள்ள, அதாவது திருச்சி மணப்பாறை சாலையில் உள்ள ஒரு தனியார் குடோன் அப்படிங்கிற அங்கிருந்து இந்த சிலிண்டர் இன்று காலை லோடு ஏற்றிக்கிட்டு அரியலூர் நோக்கி வந்ததா இப்ப நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி அதாவது பொதுமக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது இரண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாரி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வெடித்து சிதறினதாகவும், அதனால சாலையிலிருந்து அந்த விநாயகர் கோயில் அருகே கட்டுப்பாட்டை லாரி சாலையிலிருந்து ஓரமா வாகனத்தை நிறுத்திட்டு டிரைவர் காயங்களோட கீழே இறங்கிட்டாரு அப்படின்னு நமக்கு ஒரு தகவல் வருது. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில நாயெல்லாம் அதிகமா இருக்கும், அதனால திடீர்னு லாரி குறுக்க வந்ததால, நாய் குறுக்க வந்ததால லாரி ஓட்டுநர் நிலைத்தடு மாதிரி பிரேக் அடிச்சிருக்கலாம், அதனால இந்த வெடி விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இந்த லாரியை ஓட்டி வந்தவர் கனகராஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் காயங்களோட மீட்டு தற்சமயம் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து நம்ம அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள்ட்ட கேட்டோம். ஏறக்குறைய அரியலூர்ல இருந்து திருச்சி மற்றும் தஞ்சை செல்லும் 2 சாலையுமே போக்குவரத்தை நம்ம பொதுமக்களோட பாதுகாப்புக்காக தடை செஞ்சிருக்கிறோம்.